இப்படி பண்ணா என்னங்க அர்த்தம்? இந்த மாதிரி கண்டிப்பா இந்திய கம்பெனி எவனுமே பண்ணதில்லை. இந்த நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்த கம்பெனி தான் இந்த அளவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப 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 அநியாயம். இந்த அநியாயத்தை கண்டிப்பா தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க செஞ்சிருக்கப்படாது. நீங்க செஞ்ச துரோகம் ரொம்ப 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 காலத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு துரோகமா தான் இருக்கும். இந்த துரோகத்தை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. விட்டுடுங்க. என்ன துரோகம் யார் பண்ணா அப்படிங்கதானே கேட்கிய? எனக்கு உண்மையில மனசே ஆற மாட்டேங்குதுங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அக்டோபர் 15 போல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. டிவிஎஸ் கம்பெனி அவங்களோட அட்வென்ச்சர் பைக் ஒன்று வெளியிட்டாங்க. நம்ம இங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த பக்கமாக இடம் காணாதல போல இருக்கு. அந்தால சிம்லாவில் கொண்டு போய் நிறைய யூடியூபர்ஸை கூப்பிட்டு போய் அவங்க முன்னிலையில் வெளியிட்டாங்க. வண்டியை பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சுங்க. கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு. அந்த வண்டியை பார்த்துட்டு அந்த வண்டியை ஓட்டி பார்த்த யூடியூபர்ஸ் எல்லாமே ஆஹா ஓஹோ ஏகே அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அந்த புகழ்ச்சிக்கு எல்லாத்தையும் பார்த்து நம்மளும் வீடியோவை பார்த்துட்டு ஆகா வண்டி லுக் வைஸ்லேயும் இப்போ பவர்லேயும் இப்போ ஃபியூச்சர்ஸ்லேயும் நல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோவே போட்டோம். பார்த்துருங்க, இந்த வண்டி கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். நிறைய இந்திய இளைஞர்களுக்கு அது ஒரு அட்வென்ச்சர் பண்ணுற இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன். அது வீடியோவுக்கு நல்ல சொல்லாங்க. எல்லாம் நிறைய பேர் கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க. நல்ல வண்டி, இமாலயனு கூட டஃப் கொடுக்கும். இனிமேல் நம்ம டியூக்கு, அதாவது கேடிஎம் அட்வென்ச்சர் 390 கூட ஃபெயிலாக போச்சு அப்படி இப்படின்னுலாம் போட்டு திரைச்சாங்க. எல்லாருமே திரைக்கிற அளவுக்கு தான் அந்த வண்டி இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, அது எல்லாம் எவ்வளோ நாளைக்கு? இன்னுமே வண்டியை கையில் கொடுக்கலையே. இன்னும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். காத்திருந்து காலங்கள் போகுதடின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் வண்டி கைக்கு வரல. ஆனால் நமக்கு தான் கைக்கு வரல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கைக்கு வரல. பார்த்துடுங்க, அதுலேயும் பெரிய கூத்தை நடத்தி விட்டாங்கல்ல. இந்த கூத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. ஏன்னா இந்த வண்டி கம்பெனி டிவிஎஸ் நம்ம நாங்குநேரி கம்பெனிக்காரரு. ஆனால் இப்போது குளோபல் லெவலில் போயிட்டாங்க, பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் தான் நம்மளும் சரி பெரிய பாராட்டிக்கிட்டு டிவிஎஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். டிவிஎஸ் பிஎம்டபிள்யூட கூடி சேர்ந்துக்கிட்டு அவங்களோட டெக்னாலஜியை வாங்கி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஒரு டிவிஎஸ் நமக்கு ஒரு நல்ல பைக்கெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அதெல்லாம் அப்டேட் பண்ணி இப்போ ஒரு அட்வென்ச்சர் அப்பாச்சி RTX 300 அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வண்டியை போட்டிருக்காங்க. என்னடா நமக்கு தருவாங்களேன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த கம்பெனியை வச்சிருக்கிறது தமிழ்நாட்டில், இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டில், அந்த கம்பெனியும் தமிழ்நாட்டில், கம்பெனி ஓனரும் தமிழ்நாடு. அப்படி இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு பெரிய துரோகம். நம்ம 10 மாநிலங்கள், அதாவது வடநாட்டுகளுக்கும் சரி, நம்ம கேரளா கர்நாடகாவுக்கும் சரி, இந்த RTX 300 டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அநியாயம் பற்றிலாம். ஓசூரில் ஃபேக்ட்ரி இருக்குது. ஓசூர்லேருந்து வண்டி இந்த பக்கம் சவுத்து வராதோ, இல்லை சென்னைக்கு போகாதோ, இல்லை மதுரைக்கு கோயம்புத்தூருக்குலாம் போகாதோ, அந்த வண்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு பூனேக்கு போயிட்டாவ. பூனேக்கு, ஆமாம், பூனேயில் போய் தான் வண்டியை கொடுத்துருக்காவ. பேட்சே கண்டெய்னரில் ஏற்றி ஒரு 80 வண்டியை கொண்டு போய் பூனேயில் கொடுத்துட்டாவ. அதுக்கப்புறம் கொச்சினில் கொடுத்துட்டாவ. ஆமாம், இனிமேல் கேரளாவில் இருக்க கொச்சின் இருக்குது பற்றிலா, அங்கே கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்தியாவில் முதல்ல டெலிவரி கொடுக்க நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு 4 பைக்கு டெலிவரியும் கொடுத்துக்கிட்டான். வேதனையாக இருக்குமா இல்லையா? இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறவனுக்கு வேதனையாக இருக்குமா இல்லையா? இல்லை கேட்க டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க செய்கிறது நியாயமா? நாங்களும் மனுஷங்க தானே. நாங்கள் தானே உங்களுக்கு ஐபி ஏற்றி கொடுத்தோம். டிவிஎஸ் நம்ம கம்பெனி, டிவிஎஸில் ஒரு அட்வென்ச்சர் வண்டி விட்டுருக்கான், அந்த வண்டியை நம்ம எல்லாம் வாங்குவோண்டே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஐபி ஏற்றி விட்ருக்கோம். உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நீ வாங்கியிருக்கியாடே அப்படின்னாச்சுன்னா, நான் இன்னும் ஐடியாவில் இருக்கேன். நமக்கு அட்வென்ச்சர் பைக்கை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டி வந்துட்டா என்னென்னு பார்த்துட்டு ஒரு ஐடியா பண்ணி நம்ம வாங்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் இருக்கேன். அதே மாதிரி பிஎம்டபிள்யூலையும் 450 ஒன்று வந்துச்சு. அதை பார்த்து நமக்கு ஒரு பெரிய கூஸ் பம்பு. ஆகா, அதையும் டிவிஎஸ் தான் தயாரிக்குதுன்னு வேற ஒரு நியூஸ். அப்போ டிவிஎஸ் வேற லெவலில் போயிட்டாங்கப்பா, உலகத்தை தாண்டி விண்வெளிக்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், கூஸ் பம்பு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அந்த பிஎம்டபிள்யூ 450 நம்ம வீடியோ போட்டு டெவலப் பண்ணி விட்டோம். வேற லெவலில் இருக்குது வண்டி. சும்மா அப்படியே லுக் வைஸில் அப்படியே பட்டன்னு இருக்குது. வண்டியை பார்த்தாலே வாங்கிட்டு அந்த ஆளை கிளம்பி வேர்ல்டு ரைடே போயிடலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு டிவிஎஸ் 450 GS ஒன்று விட்டாங்க. விலையும் சொல்லலை, எதுவும் சொல்லலை. அந்த வண்டி எப்போ வரும்னு பார்த்தா 2027 தான் நமக்கு கைக்கு சேரும் போல இருக்குது. அந்த வண்டி எந்த லான்ச் மட்டும் பண்ணிவிட்டு அந்த யூரோப்பியனில் நடந்த அந்த இதுலேயும் இந்த லான்ச் பண்ணி விட்டுட்டு வண்டியை விட்டுட்டாங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இந்தியாவில் பெருசாக லான்ச் ஆகலை, இன்னும் லான்ச் ஆகலை. வண்டியை இது மட்டும் காட்டி விட்ருக்காங்க. நம்ம எக்மா அப்படின்னு ஒன்று நடந்துச்சுல, அதில்
அப்போ இந்த டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸாவது இந்தியாவில் தானே விட்டாங்க. இப்போ நாங்கள் இந்தியாவில் வந்து யூடியூபர்ஸுக்கு மட்டும் அந்த வண்டியை கொடுத்துட்டு நாங்கள் உங்களை நம்பி இருக்கிற, உங்களை சார்ந்து இருக்கிற, உங்களை சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்க மக்கள், ஆமாம் முதல்ல மக்களிடம் செல், மக்களோடு இரு அப்படின்னு சொல்லி தானே அண்ணா சொல்லியிருக்காரு. அப்போ மக்களிடம் செல்லாமல் நீ என்ன யூடியூபரை கூப்பிட்டு மட்டும் வீடியோ போடுறது கொடுத்தீங்கன்னா, எனக்கு கொடுக்கல, நானும் யூடியூபர் கிடையாதுன்னு வைங்களேன், எனக்கு கொடுக்கல, நான் பார்க்குற காத்துட்ருக்கோம்ல இந்த வண்டி எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. அப்போ எதுக்கு டெஸ்டே வச்சு என்னையா பண்ணேன் வண்டி நான் எத்தனை பேர் புக் பண்ணியிருக்கேன். இங்கே கொச்சின்லலாம் 4 பேருக்கு டெலிவரி கொடுத்தாவில்ல, ஆனால் 90 பேர்கிட்ட அந்த வண்டியை புக் பண்ணி காசு வாங்கி வச்சுருக்காங்களாம். எப்படி ஏகப்பட்ட பேர் புக்கிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கு காசும் கொடுத்துருக்காங்க. அந்த காசெல்லாம் வாங்கி அவுட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னும் வண்டி கொடுக்கல. அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒத்த வண்டி கூட கொடுக்கல ஐயா. சென்னையில் டெஸ்ட் ரைடுக்கு வண்டி இருக்குது, டெஸ்ட் ரைடு வண்டி வச்சு என்ன செய்ய, அதை ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வாங்கன்னு ஒரு ரூட் மேப் போட்டு வச்சுருப்பாங்க. வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போட்டுட்டு திருப்பி ஷோரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு ஐயா சார்னு கையை எடுத்துட்டு வர வேண்டியதான். நம்ம ஓட்டி பார்க்குறக்கோ இல்லை வாங்கி விலைக்கு கொடுத்து வாங்கி இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னையா பண்ணவோ எதுவும் வாய்ப்பு இருக்கா? உங்கள் நம்ம இந்தியா கம்பெனி தானே ராயல் என்ஃபீல்டு, அதுவும் தமிழ்நாட்டில் தானே ஷோரூம் வச்சுருக்காங்க, அதாவது ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க. அவங்க என்றைக்காவது வண்டிகளை வந்து இப்படி லேட் பண்ணாங்களா? ஒரு வண்டியை விடுவாங்க, உடனே அடுத்த மாதத்தே வண்டி டெலிவரி, பூரா பயிலும் வாங்கி ஓட்டி லடாக்கு போய் என்னத்தையா பண்ணு, வண்டி இருந்தால் கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டாங்களா இல்லை விட்றாங்களா இல்லையா? அவன் அப்டேட் வேறு, மாதம் ஒரு வண்டியை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? மாதம் ஒரு வண்டி ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு வண்டி. இமாலயனில் 411 இமாலயன் 450 கொரில்லா 450 அப்புறம் இது இப்போ மீட்டியாரில் 450 350 அப்புறம் இன்டர்செப்டரில் 650 அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு சோகன் 450 650 650லேருந்து 350லேருந்து 450லேருந்து வகையாக வச்சுருக்கான ஐயா. வகையாக வச்சு அப்டேட் பண்ணி அந்த வண்டி டெலிவரிக்கு உடனே கொடுத்துட்றாங்களே ஐயா. இந்த கிளாசிக் 350ன்னு 650ன்னு ஒன்று விட்டாங்க, கிளாசிக் இது என்னது எலக்ட்ரா 650ன்னு ஒன்று விட்டாங்க, எய்க்மால வண்டியை காட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம ஊரில் டெலிவரி ஒரு வாரத்தில். இதுதானே உலக வழக்கம். இப்போ பெரிய கார் கம்பெனியெல்லாம் அதுதானே பண்ணுறாவ. வண்டி எப்போ லான்ச் ஆச்சோ உடனே புக்கிங், ஒரு வாரத்தில் டெலிவரி. என்ன ஐயா இப்படி இருந்தீங்க? நான் அக்டோபர் எங்கே இருக்குது, டிசம்பர் வந்து ஜனவரி வரப்போகுதையே. இது மற்ற மாவட்டத்துக்காரங்களாம் இப்போ புத்திசாலி, நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இழிச்சவாயினா என்ன கிடக்கு? இது என்ன இப்படி இருக்குன்னா, நம்ம இந்த வடிவேல் ஒரு படத்தில் வருவார்ல, நம்ம இப்போ மாபெரும் வெற்றி பெற்ற படம் புலி, இது சுறா ஆமாம், சுறா படத்தில் ஒரு காமெடி வரும் பற்றிலா, ஏலா படகு போட்டி காலையில் 6 மணிக்கு, நீ சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி, சாயந்தரம் 6 மணிக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 மாதம் கழிச்சு பண்ணால் உன் ஐப்பெல்லாம் என்ன ஆகுறது? இந்த டிவிஎஸ் ஆர்டிஎக்ஸ் 300 வச்சு ஒரு பெரிய ஐப்பு வச்சுருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். வந்து அந்த வண்டியை யார்கிட்ட கேட்டாலும் ஆமாண்ணே பார்த்தோம்னே சூப்பராக இருந்துச்சுண்ணே வண்டி, அட்வென்ச்சர் வண்டினா அதுதான்னே, ராயல் என்ஃபீல்டுக்கே சவால் வைக்கிது பற்றிலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறாளுவா. நம்ம மக்கள் தான் சொல்கிறானுவா. அப்படி ஒரு ஐப்பில் இருக்கிற வண்டியை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னைக்கு, எங்கள் கையில் கொடுக்குற 1 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா ஆடா போடா அப்படின்னு நாங்கள் வேறு வண்டி வாங்கிட்டு போயிடுவோமே. எவ்வளோ நாள் தான் காத்துட்ருக்க முடியும்? அவன் இப்போ காதலிக்கே காத்துட்ருக்க மாட்டீங்க, இது என்னையா ஒரு வண்டிக்கே காத்துட்ருக்க முடியுமா? வண்டியை வாட்டின்னா ஒரு 10 வண்டி கூட, தமிழ்நாட்டுக்கு ஒரு 10 வண்டியை கூட ஐயா. நீ என்ன அம்புட்டு ஓசூரில் ஏற்றி இப்போ பெங்களூர் பைபாஸில் வண்டி பறக்குது, இங்கே இந்த பக்கம் வராதாக்கும் சென்னைக்கு பைபாஸுக்கும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கெல்லாம் வர வேண்டி தானே. நார்வேயில் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? நார்வேயில் போய் கேட்டு பாருங்க, நார்வேயில் ஆர்டிஎக்ஸுக்காக எத்தனை பேர் காத்துட்ருக்கான் தெரியுமா? இன்னும் விளையாடுறீங்களாக்கும் நீங்கள் பாருங்க, இன்னும் போகுது, அதான் நடக்க போகுது. இப்போ எனக்கு வந்து என்னை கிண்டி விட்டுட்டிய இந்த வண்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணில் பார்க்க முடியல. ஆமாம், எதுக்கு பார்க்கணுனாலும் சென்னைக்கு போக வேண்டியிருக்கு, கொச்சினுக்கு போக வேண்டியிருக்கு, அப்புறம் பெங்களூருக்கு போக வேண்டியிருக்கு. பெங்களூருக்கு ஃபோன் போட்டு கேட்டால் இந்த மாதிரி வண்டி இருக்குதா, உங்களுக்கு டெஸ்ட் ரைட் இருக்கா, வண்டி வந்து பார்க்கலாமா? சென்னை தமிழ்நாட்டிலேருந்து வாரோம்னா தமிழ்நாட்டு ஆத்மிக்கு நை ஆயேகா, பெங்களூர் ஆத்மி மட்டும்தான் இங்கே எங்களுக்கு வண்டி ஓட்ட கொடுப்போம், வாங்க கொடுப்போம் அப்படிங்காங்க. இப்படி மாநிலத்துக்கு சண்டை உருப்படுத்தி விட்ருக்கீங்க நீங்கள் டிவிஎஸ் கம்பெனி. உங்களை நம்பி தானே நாங்கள் எல்லாம் இருக்கோம். இன்னும் பார்த்துக்கிடுங்க. நான் சொன்னிட்டேன், நான் இப்போ வந்து டெம்ட் ஆகி விட்டுட்டிய, எனக்கு அந்த வண்டியை பார்க்க முடியல. பிஎம்டபிள்யூயாவது விடுங்க, அது ஒரு மலை உச்சியில் இருக்குது. நீங்கள் டிவிஎஸ் நம்மளோட எல்லாம் ஒன்றுக்கான இருந்தவியே தானே. எங்கள் அப்பா வண்டி ஓட்ட 55 வயசில் தான் பைக்கே ஓட்டினாவ. எந்த வண்டி தெரியுமா? டிவிஎஸ் சாம்பு. அப்போ எங்கள் அப்பா ஓட்டி அதுக்கப்புறம் டிவிஎஸ்க்குள்ளே நானும் வந்து ஜாயின்ட் ஆகலான்னு பார்த்தா என்னை நீங்கள் வண்டியை கூட பார்க்க விடலை.
பார்க்குறேன் இப்போ எல்லா ரைடர்ஸையும் கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஓசூரில் இருக்கிற டிவிஎஸ் கம்பெனி முன்னாடி தர்ணா போராட்டம் இருக்க பாருங்க. கண்டிப்பாக வண்டியை தந்தாகணும்னு சொல்லி தர்ணா போராட்டம். ஒரு பயம் வெளியே இருந்து உள்ளே போக முடியாது, உள்ளே இருந்து எவ்வளோ வெளியே வர முடியாது. ஆமாம், வாசல்ல உட்கார்றப்ப இல்லையா பாருங்கள். ரைடர்ஸ்னால் சும்மா நினச்சிட்டு இருக்கியா? நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமல் ரைடு போய்கிட்டு இருக்கோம் வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு. எவ்வளவு ஆசையாக உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் பல ஆயிரம் கோடி போட்டு தொழில் பண்ணுறீங்களா? இந்த தொழில் பண்ணுற ப்ராடக்டை வாங்குகிற கன்சியூமர்ஸ், ஆஸ் எ கன்சியூமர் நாங்கள் எங்கள் கன்சியூமருடைய வேதனை நீங்கள் கொட்டிக்காதீங்க. அது என்ன கேரளாவுக்கு கொடுக்குறது, கர்நாடகாவுக்கு கொடுக்குறது, ஆந்திராவுக்கு கொடுக்குறது, இப்போ பூனேக்கு கொடுக்குறது, மகாராஷ்டிராவுக்கு கொடுக்குறது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரன்னு இழிச்ச வாயினா? அதை தான் நான் கேட்கேன். சரியா? ரொம்ப வேதனை உண்டு பண்ணிட்டிய. எனக்கு தமிழ்நாட்டுக்காரங்கள ஏமாற்றிக்கிட்டே இருக்கிய. டிவிஎஸ் பார்த்துக்கிடுங்க. அப்கமிங் பைக்ஸ்ன்னு நீங்கள் நிறைய லிஸ்ட் வச்சுருக்கிய. இந்த அப்கமிங் பைக்ஸுக்கு பெரிய அடி விழுந்துடும் தமிழ்நாட்டுக்காரங்களால். ஏன்னா வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. நீங்கள் இருந்து வாழ்கிற ஆள். நீங்கள் வெளிநாட்டுக்காரனை மட்டும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிய, வெளியூர்காரனை. நம்ம உள்ளூர்காரனை கண்டுக்க மாட்டேங்கிய. வேதனையாக இருக்குது. என்ன செய்ய, வீடியோ போட்டு கஷ்டப்படுறேன். ஆனால் நல்லா சொல்லிட்டேன் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நம்ம அதிகமாக பேச ஆரம்பித்தோம்னா உங்கள் ஒருத்தன் வளர்கிறதும் வீழ்கிறதும் மீடியா கையில் தான் இருக்குது. ஆமாம், இழிப்பு கேவலமாக தான் இருக்குது. அப்படி தான் எனக்கு வேதனையாக இருக்குங்க. வண்டியை பார்க்க முடியல. வண்டி ஏதாவது ஓட்டி பார்க்கும். அட்வென்ச்சர் லிஸ்ட்டில் வந்து நமக்கு BMW 450 இருந்துச்சு. ஆனால் வண்டி எப்போ வரும்னு தெரியல. ரேட்டும் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதை ஒரு பக்கம் வச்சுருக்கோம். அப்புறம் KTM 390 வச்சுருந்தோம். ஆனால் KTM 390ல் கொஞ்சம் ஒரு சில இஷ்யூ இருக்குதுன்னு திருப்பி அதை ரிவைஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஓகே, அது ஒரு பக்கம் போகுது. அதுக்கப்புறம் நமக்கு இமாலயன் 450 வச்சுருந்தோம். இமாலயன் 450யோட டிசைனு அந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. அதனால் நம்ம அதுக்குள்ளே போகல பார்த்துடுங்க. ST 350 அது இப்போ ஒரு அல்ஃபா இன்ஜின் நல்லா இருக்குது. ஆனால் எல்ஸ்டியை வச்சு நல்ல ஒரு 50,000-60,000 கிலோமீட்டர் ஓட்டி நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. அப்போ எஸ்டி பக்கம் போக வேண்டாம். இப்போ சுசுகி 250 அது 250 சிசியில் இருக்குது. அதனால் அது பக்கம் போக வேண்டாம். இப்போ கவாசாகியில் ஒரு வண்டி விட்ருக்காங்க 300 வெர்சிஸ் 300. அது நல்லா தான் இருக்குது. ஆனால் அதையும் பார்க்குறதுக்கு அது வந்து கொஞ்சம் இப்போ மெயின்டெனன்ஸு அதெல்லாமே வந்து நம்ம நார்மல் பைக்கிலேருந்து அது ட்வின் சிலிண்டருக்கு போயிடுது. அப்போ நம்ம சிங்கிள் சிலிண்டரில் தான் நம்ம வண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது 300 இருக்கலாம், 450 இருக்கலாம். அப்போ இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே உனக்கு இருக்கிறதுல ஒரு அஃபோர்டபுளாக ஒரு 1,90,000 2,30,000 ஆன் ரோட்டில் ஒரு 300 சிசியில் ஒரு நிறைய ஃபியூச்சர்ஸில் இருக்கிற மாதிரி டிவிஎஸ் RTX விட்ருக்காங்க. அப்போ அந்த வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கேரளாவில் டெலிவரி ஆகுது, கர்நாடகாவில் டெலிவரி ஆகுது, பூனேயில் டெலிவரி ஆகுது. தமிழ்நாட்டில் ஒரு வண்டி கூட டெலிவரி ஆகலை. சென்னையில் டெஸ்ட் ரைடு வண்டி இருக்குது. நான் சென்னைக்கு எப்போ போவேன், நம்ம எப்போ ஓட்டி பார்க்க. இந்த பக்கம் சவுத்தில் எங்கேயுமே மதுரையோ இல்லைன்னா கோயம்புத்தூரோ எங்கேயுமே இல்லை. ஏதாவது அப்டேட்டு தெரியுது அப்படின்னாச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து டிவிஎஸோட டெக்னீஷியன்ஸு, டிவிஎஸோட அஃபிஷியல்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட அப்டேட்டை சொல்லுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே டிவிஎஸோட அஃபிஷியல் பேஜ்லேயே போய் கமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு, மெயில் போட்டு பார்த்தாச்சு. ஏதாவது வண்டி டெலிவரி இருக்குதா, அப்டேட் என்ன அப்படின்னு. நம்ம இங்கே இருக்க ஷோரூம்காரங்க பெரிய பெரிய GM வரைக்கும் கூட பேசி பார்த்தாச்சு. பட் அவங்களுக்கே எந்த அப்டேட்டும் தெரியல. அதுதான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. டிவிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரவே கூடாது. எப்படின்னா, ஒரு வண்டி விட்டுருக்கீங்கன்னா நான் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஏன் தருவேன் வண்டியை, ஒரு 3 மாதம் கழிச்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்லணும். வழக்கமாக 45 நாள் சொல்லுவாவ. ஆனால் இவங்க வந்து 90 நாள் போட்டாங்க. 3 மாதம் தள்ளி தான் வண்டி டெலிவரி அப்படிங்கிற மாதிரி. ஆன்லைன் புக்கிங் தான் எடுக்கிறாங்க. ஷோரூமில் போய் நம்ம வந்து புக் பண்ண முடியாது. எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. இப்போ ஷோரூம்காரங்க கிட்ட அப்டேட் என்ன, நீங்கள் புக் பண்ணோமே என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கே தெரியாது. எல்லாமே ஆன்லைன் விஷயம் தான். இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறதுனால இந்த யாருக்கு கொடுக்கணும், எந்த ஷோரூமுக்கு இத்தனை வண்டி தள்ளுபடி ஆகணும், ஒதுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டிவிஎஸோடைய ஷோரூம் கம்பெனி தான் முடிவு பண்ணுது. அப்போது ஷோரூம்காரங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இதனால் யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது இந்த டிவிஎஸ் அப்பாச்சி RTX பற்றி விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா காண்டாக்ட் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி அதோட அப்டேட் விஷயத்த சொல்லுங்கள். ஒருவேளை அந்த பைக்கையும் நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு அஃபோர்டபுளான ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, நிறைய ஃபியூச்சர்ஸ் உள்ள பைக்கு, அதுவும் நம்ம இந்திய தயாரிப்பு, அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு பார்க்குறோம். அதோட அப்டேட் எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. ஆமாம், பூ வச்சுட்டு போனதோடு இருக்குது பார்த்துடுங்க. கல்யாணம் பண்ணுவோமா, பொண்ணு வருமா, வாழ முடியுமா, எதுவுமே தெரியல. அதனால தான் வேதனையோடு இந்த பதிவை பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டை மட்டும் ஏன் விட்டு கொடுத்தியேன்னு எனக்கு தெரியல. டிவிஎஸ் தமிழ்நாட்டில் தயாரித்து தமிழ்நாட்டை மறந்துட்டிய. வேதனையான ஒரு பதிவு தான். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த டிவிஎஸ் RTXை பற்றி விவரம் தெரியணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை
ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.